மடம். உலகிலே ஒரே விஷ்ணு மாயசாத்தன் மடம் போரூர். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். பிஹைண்ட் பக்தி நேர்களுக்கு வணக்கம். பிறக்க போற இந்த 2026 ஆங்கில புத்தாண்டு, ஸோ ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் அமைய போகுது, என்னென்ன மாதிரியான விஷயங்கள் நல்லது கெட்டது நடக்க போகுது அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். முதல் முறையாக அஸ்வினி நட்சத்திரத்துக்கான பொது பலன்கள் என்ன, அவங்க என்ன மாதிரியான விஷயங்களை முன்னெடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம கூட பகிர்ந்துக்க வந்திருக்கிறாங்க திருமதி சாரா அவர்கள். வாருங்கள் பேசுவோம். வணக்கம் மேடம். வணக்கம். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 2026 வந்துருச்சு. ஸோ மேஷ ராசியில் இருக்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திரம் எப்படி இருக்க போகுது? மேஷ ராசி அஸ்வினி நட்சத்திரம் இவங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ இந்த வருடம் இவங்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கும்போது பண ரீதியான ஒரு ஸ்டெபிலிட்டி கிடைக்கும். பொருளாதார உயர்வு, பொருளாதார பண ரீதியான ஒரு அந்தஸ்து, ஸ்டெபிலிட்டி, ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு பொசிஷன், இதெல்லாம் நிச்சயமாக அவங்களுக்கு கிடைக்கும். என்னென்னா பணம்ன்ற ஒரு விஷயம் வரும்போது கூடவே தேவையில்லாத நெகட்டிவான விஷயங்களும் வரும். இப்போ பணம் ஒன்று வந்துருச்சு, ஒரு பணத்தால் பொருளாதார ரீதியாக பெரிய அளவுக்கு போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு தேவையில்லாத சவகாசங்கள், பழக்க வழக்கங்கள்லாம் இதெல்லாம் வரும். அதுவும் கூட சேர்ந்து வரக்கூடிய ஒரு ஆண்டாக இது இருக்க போகுது. ஸோ அப்போது அவங்க முன்னாடியே அவங்களுக்கு எது தேவை எது தேவையில்லை அப்படின்ற மாதிரி கொஞ்சம் யோசிச்சு நிதானமாக முடிவு பண்ணி போக வேண்டிய ஒரு சூழல் இருக்கும். கட்டாயமாக அதை செய்யணும்னு இருக்குது. மற்றபடி பணத்துக்கு எந்த குறையும் இருக்க போகிறதில்ல, பொருளாதாரம் சார்ந்து எதுவும் இருக்க போகிறதில்ல. ஆனால் ஒரே இடத்துல உட்காந்துட்டு இதெல்லாம் கிடைச்சிருமானா கிடைக்காது. அவங்கவுங்க செய்கிற வேலையில் அவங்களுடைய முழு உழைப்பை போடும் போது கண்டிப்பாக அதுக்கான பலன் இந்த வருடம் கிடைக்கும். நான் அப்படியெல்லாம் போட்டேன், அதெல்லாம் பலனே எனக்கு கிடைக்கல அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு கூட இந்த வருடம் அந்த பலன் நிச்சயமாக கிடைச்சே தீரும். ஸோ ஏதோ ஒரு பெரிய அந்தஸ்து, செல்வாக்கு அவங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். இதுக்கு முன்னாடி அவங்களுக்குள்ளே இருக்கிற நெகட்டிவ் சைடு இது எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு வெளியே வரணும். அடிக்ஷன்ஸ் எதாவது இருக்குது, கெட்ட சவகாசங்கள் இருக்குன்னாலும் அதை அப்ரூவ்டாக அப்படியே கட் பண்ணிவிட்டு வெளியே வந்துடணும். அப்படி வந்துட்டாலும் இவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்டாண்டர்டான பொசிஷன் அவங்களோட வேலையிலையோ அவங்களுடைய லைஃப் ஸ்டைல்லையோ நிச்சயமாக கிடைக்கும். ஸோ இந்த வருடம் அப்போ அவங்களுக்கு அடுத்தடுத்து ஒரு டெவலப்மெண்ட்டுக்கான வருடமாக இருக்க போகுது. அட் த சேம் டைம் கெட்ட சவகாசங்கள், பழக்க வழக்கங்கள் இதெல்லாம் களை எடுக்கிற வருடமாக இவங்க அமைச்சிக்கலாம். இவங்க அதை இன்வால்வ் தான் பண்ணிக்கக்கூடாது அப்படின்னு இருக்கு. பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா மேஷ ராசிக்கு இப்போ 7 ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த 3 நட்சத்திரங்களுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா இதை பற்றி நான் கேட்க தான் போகிறேன். குறிப்பாக அஸ்வினியில் 7 சனி ஏதாவது தாக்கத்தை ஏற்படுத்துமா? அதுதான் இந்த நெகட்டிவ் அடிக்ஷன், நெகட்டிவான பீப்புள்ஸ், கெட்ட சவகாசங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள் தான். அதாவது சில பேருக்கு அந்த 7 சனி பயிற்சி நடக்கும்போது கெட்டது தான் நடக்கும், நல்லது நடக்காது அப்படின்ற மாதிரி தான் நம்ம எல்லாருக்கும் ஒரு புரிதல் இருக்குது, பய உணர்வு இருக்கும். அப்படிலாம் கிடையாது. ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் நல்லது தான் நடக்க போகுது. ஆனால் அந்த கெட்டதும் உங்களுக்கு அப்பப்போ அப்படி தலை தூக்கிட்டு போவோம். ஸோ இவங்க அதை பொருட்படுத்தாமல் இருந்தாங்கன்னா ஜெயிச்சிடலாம். குறிப்பாக அஸ்வினியில் பிறந்தவர்களுக்கு இந்த வருஷம் என்னெல்லாம் ப்ளஸ்ஸாக இருக்க போகுது மேம்? ஸோ இவங்களுக்கு ப்ளஸ்ஸாக இருக்கக்கூடிய விஷயமே உணர்வு ரீதியாக அந்த லவ் அண்ட் கேர், அன்பே சிவம், லவ் அண்ட் கேர் இதை பண்ணாங்கன்னா அது ரொம்ப ப்ளஸ்ஸாக இருக்கும். இவங்களுக்கு யாராவது தப்பு செய்யணும்னு நினச்சா கூட, துரோகம் பண்ணணும்னு நினச்சா கூட இவங்க காட்டுற அந்த அன்பால் ஸோ அதை அவங்க டிஃபீட் பண்ணிடலாம். ஸோ இவங்க அதே மாதிரி தேடி போய் நிறைய இடத்துக்கு, நிறைய பேருக்கு அன்பால் சில உதவிகள், காரியங்களை செஞ்சு கொடுத்தா அது கண்டிப்பாக எப்பேற்பட்ட ஒரு சூழலையும் அந்த ஒரு புண்ணியமானது அவங்களுக்கு ப்ளஸ்ஸாக மாறிடும். கண்டிப்பாக. மைனஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் எந்த மாதிரி விஷயங்கள்ல மைனஸாக இருக்கும்? இவங்களுக்கு மைனஸ் பார்க்கும்போது ஆப்வியஸ்லி இப்போ ஓகே அன்பு இதெல்லாம் கொடுக்கணும், லவ் அண்ட் கேரிங்காக இருக்கணும். அப்போ ஸ்ட்ரைட்டாக ஒரு ஆணாக இருந்தாங்கன்னா ஓகே, அப்போ எதனா ஒரு பெண் மேலே அந்த விஷயத்த பண்ணலாம் அப்படின்னு நினைப்பாங்க. அதுதான் மைனஸாக இருக்கும். ஸோ அந்த அன்பு அதெல்லாம் இந்த பக்கம் இருக்கணும். எல்லா ஜீவராசிகள், உயிர்கள் இது மேலே இருக்கணும். இவங்களுக்கு மைனஸாக இருக்கக்கூடியது பெண் சார்ந்த விஷயங்கள் மைனஸாக இருக்கும். இப்போ இவங்க ஒரு பெண்ணாக இருக்கிறாங்க அப்படின்ற போது ஸோ இவங்களோட இமோஷன்ஸ், உணர்வுகளை கண்ட்ரோல் பண்ணாங்கன்னா அது ப்ளஸ்ஸாக இருக்கும். கண்ட்ரோல் பண்ண முடியாமல் தன்னுடைய உடல் அழகுக்கு, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு, எக்ஸ்போஷருக்கு அவங்க கொடுக்கக்கூடிய விஷயங்கள், ஃபோக்கஸ் பண்ணுறது, அது எல்லாமே அவங்களுக்கு மைனஸாக முடிஞ்சிடும். ஸோ கண்டிப்பாக ஓவராலாக பார்க்க போனோம் அப்படின்னா அஸ்வினியில் பிறந்தவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும், ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும், கான்ஷியஸாக இருக்கணும் எல்லா விஷயத்துலையுமே. குறிப்பாக இளைஞர்களுக்கு நீங்கள் சொல்கிறது குறிப்பாக எடுத்துக்கலாம். ஏன்னா காதல் வலையில் விழுகும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க.
குறிப்பாக பொருளாதார விஷயத்தில் ரொம்ப ஸ்டெபிலிட்டியாக இருப்பீங்கன்னு ஒரு நல்ல விஷயத்த சொல்லியிருக்கீங்க. ஸோ அஸ்வினியில் பிறந்தவர்கள் கண்டிப்பாக உங்கள் பொருளாதார முன்னேற்றம் இருக்கும், அதே சமயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத மேடம் சொல்லிக்கிறாங்க. கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவோம். மேஷம் ராசியில் பிறந்த பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 2026 எப்படி அமைய போகுது? ஸோ பரணி நட்சத்திரம் இவங்களுக்கான கார்ட்ஸ். இவங்களுக்கு இந்த 2026 எப்படி அமைய போகுதுன்ற போது 95% பாசிட்டிவ் அப்படி எடுத்துக்கலாம். கம்ப்ளீட்டாக பாசிட்டிவாக இருக்க போகுது. அவங்களுக்கு இந்த சனி பயிற்சி நடந்தாலும் சரி, என்ன மாதிரியான ஒரு இந்த ஷேடோ ராகு கேது பயிற்சி அந்த விஷயங்கள் தசா புக்தி இதெல்லாம் வந்து ஆஸ்ட்ராலஜி படி பார்ப்பாங்க. மேபி பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, அதெல்லாம் இவங்களுக்கு எதுவும் எஃபெக்ட் பண்ண போகிறதில்ல. இவங்க என்ன நல்லது செஞ்சாலும் அதுக்கான நல்ல வாய்ப்புகள் நல்ல விஷயங்கள் தான் இவங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ எதுவும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்கள அஃபெக்ட் பண்ணாது. அண்ட் இந்த 2026 அவங்க ஏதாவது ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணி அவங்க அடுத்த லெவலுக்கு போயிட்டா நல்லது. ஸோ அதுக்கான வாய்ப்புகளும் நிச்சயமாக வரும். இப்போ வந்து ஓவர்சீஸ் ஜாப் போகணும்னு ட்ரை பண்ணுறாங்க, ஒரு புதிய தொழில் தொடங்கணும்னு ட்ரை பண்ணுறாங்க, இல்லை ஒரு குடும்பம் அமைச்சிக்கணும், ஒரு கல்யாண வாழ்க்கையை நோக்கி நம்ம போகணும், அடி எடுத்து வைக்கணும், எந்த மாதிரியான விஷயம் செய்யணும்னு நினச்சாலும் அதற்கான முயற்சி இவங்க வந்து பிளான் பண்ணிட்டாங்கன்னா, முயற்சி எடுக்கிறாங்கன்னா, ஸோ அதுக்கான வாய்ப்புகளை வந்து அவங்களுடைய தெய்வங்கள் இல்லை யூனிவர்ஸ் அவங்களுக்கு உருவாக்கி கொடுத்துரும். ஸோ அப்போ எல்லாமே பெஸ்ட்டாக தான் இருக்க போகுது. பெஸ்ட்டாக அமைச்சிக்க வேண்டிய பொறுப்பும் அவங்கக்கிட்ட இருக்கும். ஸோ அதுபடி அவங்க பாசிட்டிவிட்டி அப்படின்ற ஒரு விஷயத்த மட்டும் எடுத்துக்கணும். நல்லதே நடக்கும் அப்படின்றத மட்டும் எடுத்து செய்கிற காரியம் எல்லாமே நல்லதை நோக்கி தான் போகுது, நல்லதை மட்டும்தான் செய்யணும், இந்த மட்டும் எடுத்துக்கிட்டா போதும். இது ஒரு தாரக மந்திரம் மாதிரி எடுத்துக்கிட்டா போதும். கண்டிப்பாக 2026 அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவிட்டியாக அமையும். ஓகே. அதே மேஷ ராசியில் இருக்கக்கூடிய பரணி நட்சத்திரக்காரர்களுக்கும் அந்த 7.5 சனியினோட தாக்கம் எப்படி இருக்கும் மேம் இவங்களுக்கு? ஸோ இவங்களுக்காவது அந்த தாக்கம் பெருசாக இருக்க போகிறது இல்லை அப்படின்னு தான் தெரியுது. இவங்க நல்லது செஞ்சால் கண்டிப்பாக இவங்க நல்லதாக நடக்கும். அதை பற்றிலாம் இவங்க பயப்பட வேண்டாம், பாதர் பண்ணவே வேண்டாம். நிறைய அன்னதானங்கள் செய்கிறது, தான தர்மங்கள் செய்கிறது, நல்ல விஷயங்களை ஸ்ப்ரெட் பண்ணுறது, இதை ஃபோக்கஸ் பண்ணால் போதும். ஆட்டோமேட்டிக்காக இவங்களுக்கு அதான் கிடைக்கும். ஸோ மறுபடி வேறு எதை பற்றியும் பயப்பட வேண்டாம், மூவ் ஃபார்வர்ட் பண்ணணும். அதாவது ஃப்யூச்சருக்கான விஷயங்களை பண்ணால் போதும். நம்மளுக்கு இதெல்லாம் இப்படி நடந்திருக்கே, இனிமேல் நடக்குமா அப்படியெல்லாம் யோசிக்கவே வேண்டாம், நல்லது மட்டும் யோசிச்சா போதும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன மாதிரியான ப்ளஸ்ஸான விஷயங்கள் நடக்க போகுது? ஸோ ப்ளஸ்ஸான விஷயங்கள் பார்க்கும்போது ஃபேமிலி யூனிட்டி, குடும்பம் வந்து குடும்பத்தோட ஒன்று சேர்ந்து சில செயல்களில் ஈடுபடுறது, குடும்ப ஒற்றுமை, இதெல்லாம் அவங்களுக்கு ப்ளஸ்ஸாக இருக்கும். அண்ட் குடும்பத்துக்கு தேவையான பணம் ரீதியான பொருளாதார ரீதியான விஷயங்களை அவங்க செஞ்சு கொடுப்பாங்க, அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணுவாங்க. அவங்க குடும்பத்துக்கு ஏதாவது நீட்ஸ் இருக்குது அப்படின்னா இவங்களால அது பூர்த்தி ஆகும். ஸோ இதெல்லாம் அவங்களுக்கு ப்ளஸ்ஸாக அமையும். அண்ட் நிறைய பேருக்கு குடும்பத்தினுடைய கம்ப்ளீட் சப்போர்ட் கிடைக்கும். மைனஸ் அப்படின்னா என்ன மாதிரியான விஷயங்கள்? ஸோ இவங்களுக்கான மைனஸ் அப்படின்னு பார்க்கும்போது உணர்வுபூர்வமாக இவங்க எங்கே வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கணும். புதிய நபர்கள்கிட்டலாம் இமோஷ்னலி அட்டாச் ஆகாமல் இருக்கிறது நல்லது. அண்ட் புதிய லவ் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் ஈடுபடாமல் இருக்கிறது நல்லது. ஸோ இதெல்லாம் அவங்களுக்கு மைனஸாக அமைய வாய்ப்பாயிடும். ஸோ பரணியில் பிறந்தவர்கள் தரணி ஆழ்வார்கள் அப்படின்னு ஒரு பொதுவான ஒரு பழமொழி உண்டு. கண்டிப்பாக இந்த 2026 வந்துட்டு அவர் குடும்பத்தோடு வந்துட்டு ஒற்றுமையாக நிறைய விஷயங்களை அவங்க முன்னெடுப்பாங்க, நிறைய சந்தோஷமான சம்பவங்கள் அவங்க வாழ்க்கையில் நடக்கும் அப்படின்றத மாதிரி மேடம் சொல்லியிருக்காங்க. ஸோ பரணியில் பிறந்தவர்கள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி காத்திருக்கிறது, சந்தோஷமா இருங்க. மேஷ ராசியில் பிறந்த கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வருஷம் எப்படி இருக்க போகுது மேம்? ஸோ கிருத்திகை நட்சத்திரம் இவங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ கிருத்திகை நட்சத்திரம் இவங்களுக்கு இந்த 2026 வந்து இவங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப நாள் தேவைகள் வந்து நிறைவேறும். வெளியூர்லேருந்து வெளிநாடுகள்லேருந்துலாம் இவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகள் கண்டிப்பாக வந்து கிடைக்கும் அப்படின்னு இருக்குது. ஸோ இவங்களுக்கு 2025 ஒரு சில இழப்புகள் ஏற்பட்டிருக்கலாம். மன ரீதியாக அவங்க வந்து ஏதோ ஒரு விஷயத்தை வந்து இழந்த மாதிரி கூட ஃபீல் பண்ணியிருக்கலாம். அந்த மாதிரி ஏதோ ஒரு கைண்ட் ஆஃப் அந்த இழப்பினுடைய வலி அவங்க அனுபவிச்சிருப்பாங்க. பட் 2026 யூனிவர்ஸ் வந்து அவங்களுக்கு அது கொடுத்துருந்தாலும் நான் உனக்கு ஒரு புதிய விஷயத்தையும் உனக்கு கொடுக்குறேன், நீ வந்து அதை பெயின் அனுபவிச்சிட்ட, இப்போ உனக்கு புதிய விஷயத்த நான் வந்து கொடுக்குறேன், எதில் பெயின் அனுபவிச்சியோ அதையே உனக்கு நல்லதாக அமைச்சு கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த வந்து அவங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ அப்படியான ஒரு கிஃப்ட் அவங்களுக்கு வந்து கிடைக்கும், யூனிவர்ஸ் கிட்டேருந்தே அவங்களுக்கு ஒரு கிஃப்ட் கிடைக்கும். ஸோ அதுவும் இந்த 2026 நடக்கும். அண்ட் இவங்க வந்து ஒரு பெண்ணாக இருக்கிறாங்கன்னா
ஸோ இவங்களுடைய வேல்யூ என்ன, இவங்களோட டிக்னிட்டி என்ன அப்படின்றத மற்றவங்க தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு வருடமாக இது கண்டிப்பாக இருக்கும். இவங்க ஒரு ஆண் நபராக இருக்காங்கன்னா ஸோ கண்டிப்பாக ஒரு பெண் நபரால் இவங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஸ்டெபிலிட்டி கிடைக்கும். ஸோ அது அவங்களுடைய அம்மா ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவங்க, அவங்களுடைய எல்டர் சிஸ்டர், அக்கா ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவங்க, ஒய்ஃப், இவங்க சைட்லேருந்து இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அந்த மென்டல் சப்போர்ட் இவங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ ஒரு சில பேருக்குலாம் வந்து ஒரு சஜஷன் கூட கிடைக்கும். அடுத்து அவங்களுடைய பிஸ்னஸாக இருக்கட்டும், இல்லை வேலையாக இருக்கட்டும், பர்சனல் லைஃபாக இருக்கட்டும், எப்படி அமைச்சிக்கலான்ற ஒரு மிகப்பெரிய சப்போர்ட் கிடைக்க போகுது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ மேஷ ராசியில் இருக்கக்கூடிய இந்த கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு 7.5 சனியினுடைய தாக்கம் எப்படி இருக்கும் மேம்? ஸோ இவங்களுக்கு இந்த தாக்கம் வந்து கொஞ்சம் 50-50 அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இவங்களோட மைண்ட் மட்டும் ஸ்டெபிலிட்டியாக இருந்துச்சுன்னா அந்த தாக்கம் இவங்களை ஒன்றும் பண்ணாது. மைண்டு கொலாப்ஸ் ஆகும் போது, இமோஷ்னலி ட்ரெயின் ஆகும் போது அந்த தாக்கம் இவங்களை அஃபெக்ட் ஆகிறது இவங்களால உணர முடியும். ஸோ இது வந்து அது 50-50ன்றது அது அவங்களோட கையில் தான் இருக்குது. ஸோ கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கான ப்ளஸ்ஸான விஷயங்கள் என்னென்ன நடக்க போகுது? ஸோ இவங்களுக்கு ப்ளஸ்ஸான விஷயங்கள், ஒரு விஷயம் இப்படி தான் போகும்னு நினச்சிருப்பாங்க, இது இப்படி தான் முடிய போகுதுன்னு நினச்சிருப்பாங்க, இல்லை அவ்வளோதான் எல்லாமே வந்து சொதப்பி ஸ்பாயில் ஆகிடுச்சு, நம்ம கட்டின கோட்டெல்லாம் இடிஞ்சு விழுந்துருச்சு, நொறுங்கிடுச்சு அப்படிலாம் நினச்சிருப்பாங்க. அந்த மாதிரி நெகட்டிவாக இதெல்லாம் நினச்சாங்களோ அது அப்படியே பாசிட்டிவாக நடக்கும். அப்படியே ஒரு ட்ரெமெண்டஸான ஒரு சேஞ்ச் நடக்கும். நம்ம இப்படி நினச்சி இப்படி நடந்துருச்சு, அது இன்ப அதிர்ச்சி, இது கண்டிப்பாக ப்ளஸ்ஸாக இருக்கும் அவங்களுக்கு. ஸோ மைனஸ்ன்னு எடுத்துக்கிட்டால் என்ன மாதிரியான விஷயங்கள்ல மைனஸ்? ஸோ மைனஸ்ன்னு எடுத்துக்கிட்டா தான் தோன்றித்தனமாக இருக்கக்கூடாது. யாருக்கும் கட்டுப்படாமல் நான் நினைக்கிறது தான் சரி, நான் பண்ணுறது தான் பண்ணுவேன், என்னோட வழி தனி வழி, அதனால் எங்கே வேணால் போய் நான் உழுந்து எழுந்து வருவேன், அந்த விஷயங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கணும். அது மைனஸ். ஸோ கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் இந்த வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய சர்ப்ரைஸான விஷயங்கள் உங்களுக்கு காத்திருக்கு. கண்டிப்பாக உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களுடைய சப்போர்ட் உங்களுக்கு அபரிமிதமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. குறிப்பாக மேடம் சொன்ன மாதிரி எதுலையுமே கொஞ்சம் தான் தோன்றித்தனமாக இல்லாமல் கொஞ்சம் விழிப்புடன் இருந்தால் இந்த வருஷம் உங்களுக்கு ஒரு பொன்னான ஆண்டா இருக்கும் அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. இந்த 2026 மேஷ ராசியில் இருக்கக்கூடிய 3 நட்சத்திரங்களுக்குமான பலன்களை பார்த்தீங்க, என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, எப்படியெல்லாம் வாழலாம் அப்படின்றது. கண்டிப்பாக இந்த தகவல் வந்துட்டு உங்க எல்லாருக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். மேற்கொண்டு உங்களுக்கு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும், இந்த ஆண்டு எப்படி இருக்க போகுது, நமக்கான பலன்கள் என்ன, தனிப்பட்ட முறையில் நமக்கு டேரட் கார்டு பார்க்கணும் அப்படின்னா கீழ்கண்ட இந்த ஒரு நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். எங்கள் கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பாக பதில் சொன்னீங்க. ரொம்ப நன்றி.